மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேலோ இந்தியா ஸ்குவாஷ் போட்டியில் தமிழக வீராங்கனை தங்கம் வென்று அசத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 6வது கேலோ இந்தியா போட்டிகளில் அந்த ஸ்குவாஷ் போட்டியானது அறிமுக போட்டியாக இந்த வருடம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் ஒற்றையர் ஆட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பூஜா ஆர்த்தி தற்போது தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த நிருபமா துபே என்பவரை எதிர்த்து களம் கண்ட இந்த இறுதிப் போட்டியில் முதல் 4 செட்டுகளை 2 வீராங்கனைகளும் 2-2 என்ற கணக்கில் அவர்கள் கைப்பற்றியிருந்தனர். இதன் காரணமாக 5வது சுற்றானது மிக தீவிரமாக தொடங்கியது. ஆனால் தொடக்கத்திலேயே பூஜா ஆர்த்தி சில பாயிண்ட்களை விட்டு கொடுத்ததன் காரணமாக அவர் கிட்டத்தட்ட 4 புள்ளிகள் வரையிலும் பின்தங்கி காணப்பட்டார். ஆனால் அதன் பிறகு அதிரடியாக ஆடத் தொடங்கிய அவர் நேரடியாக அதன் இறுதி 10 பாயிண்ட்களை பூஜா ஆர்த்தி எடுத்த அந்த சூழலில் நிருபமா ஒரே ஒரு புள்ளி மட்டுமே எடுத்தினார். இதன்படி கடைசியில் ஆட்டத்தின் முடிவில் 11-6 என்ற கணக்கில் பூஜா ஆர்த்தி இந்த ஸ்குவாஷ் போட்டியில் பெண்கள் பிரிவில் ஒற்றையர் பிரிவுக்கான தங்கப்பதக்கத்தை தற்போது வென்றிருக்கிறார். இதன் மூலம் தற்போது தொடர்ந்து தமிழகமானது இந்த கேலோ இந்தியா போட்டிகளில் அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்து வருகிறது. ஒரு நாளுக்கு ஒன்றுக்கு 2 தங்கப்பதக்கங்கள் என்று அவர்கள் வென்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த போட்டியிலும் என்றால் இந்த முதலிடம் என்ற கணக்கானது தொடர்ந்து தமிழகமானது முதலிடத்திலேயே இந்த பதக்கப்பட்டியலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.